அண்ணாமலைக்கு டெல்லியில் பலார் பலார் என்று அறை விழுந்ததை மறைக்கவே அவர் ஆதி திராவிடர் நல விடுதியில் உணவு சரியில்லை என்று சொல்வதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். இதேபோல் அண்ணாமலையை அரை வேக்காடு என கிண்டல் செய்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர் அம்பேத்கரை நன்கு படிப்பதுடன் நிதானமாக பேச வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அவர் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கோம். டெல்லிக்கு போனார், டெல்லியில் பல அற விட்டு அமைச்சிருக்காங்க. இங்கே வந்த பிறகு அதை மறைக்கிறதுக்கு ஏதாச்சும் இங்கே பேசி தானே ஆகணும். அவர் வர சொல்லுங்கள். ஏதாவது ஆதி திராவிடர் அது போன்ற விடுதிகளில் உணவு தரமில்லை என்றால் அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு ஆய்வுக்கு செல்லலாம். அப்படி இருந்தால் நிச்சயமாக வருத்தம் தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்து அந்த குறைகளையும் சரி செய்ய இந்த அரசு தயாராக இருக்கின்றது. குறைகளே சொல்லக்கூடாது என்பதல்ல, குறைகளை கூட குற்றச்சாட்டுகளாக மாறுகின்ற போது தான் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அண்ணாமலை என் மேலே குற்றச்சாட்டு வைக்கல. அவர் கொஞ்சம் அறகுறையாக படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்காருன்றார். ஃபஸ்ட்டு படிக்கணும், அவர் பார்க்கணும் 10 வருஷமாக என்ன நடந்திருக்கு அரசியலில், பாஜக அரசியல். இந்த டிக்கி என்ற நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு மாடல் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் விஷவாயு தாக்கி மலக்குழியில் இறங்குபவர்கள் மரணம் அடைகிறார்கள். இந்த மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படி என்று ஐநா சபையில் ஒரு மிகப்பெரிய ஆய்வுக் கட்டுரை வெளியாகி இருக்கிறது. இதை படிக்க சொல்லுங்கள் முதல்ல. ரெண்டாவது போபால் டிக்ளரேஷன். போபால் டிக்ளரேஷன் என்னன்னு கேட்க சொல்லுங்கள். அண்ணாமலை அதை படிக்க சொல்லுங்கள். வாட் இஸ் த போபால் டிக்ளரேஷன்? அதுக்கு மூணாவது அம்பேத்கரை படிக்க சொல்லுங்கள், அம்பேத்கருடைய ஸ்பீச். நாலாவது அட்லீஸ்ட் இதெல்லாம் படிக்க அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னா மோடியை படிக்க சொல்லுங்க, மோடியோடைய உரையை படிக்க சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.